கணவனை போல மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவியை போல இருக்காங்களா? அப்படி இருப்பாங்கன்னு நினைச்சுதான் கட்டுறாங்க. அது கட்டி முடிச்ச பிறகு தான் தெரியுது நம்ம ஒரு கோணத்தில் போனா அது இன்னொரு பாதையில ஜாலியா போயிட்டு சேரவே மாட்டேங்குது. இது உண்மை. அதே வேளையில சில இடங்கள்ல பார்க்குறேன், கணவன் மனைவி கல்யாணமான பிறகு கூட கொஞ்ச காலத்திலேயே பிடிக்காம போயிடுது. they don't like each other. பிடிக்க மாட்டேங்குது. நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு பிடிச்சதெல்லாம் பிடிக்கிற ஒரு ஆளை நம்ம என்ன பண்ணணும், பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு பிடிச்சதெல்லாம் பிடிச்ச ஒரு ஆளை பிடிச்சா கொஞ்ச நாளில் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, நம்மையே அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு. இதுதான் பிரச்சனை. ஆக குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்று சேர்ந்தா இன்னொன்று என்ன பண்ணாது, சேர. இதன் நடுவிலேயும் ஒரு மனமாய் இருக்க வேண்டியது அவசியம், ஒன்றித்து வாழ வேண்டியது அவசியம். வேலைக்கு போங்க, இந்த மூணையும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். உங்களை போலவே வேலைக்கு வந்தவங்க எல்லாம் இருக்காங்களா? வேலையில் போய் உட்காந்தா உங்களை எல்லாரையும் பாராட்டி சீராட்டி வரவேற்று உங்களுக்காக ஜோம் பண்ணுறோன்றவங்களா இருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். உங்களை நேசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அல்லது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு பிடிச்சது இருக்கா? இல்லை, அதுலேயும் வித்தியாசம் இருக்கு. சர்ச்சுக்கு வாங்க, கண்ணை மூடி ஆராதிக்க விட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்ணை திறந்து பேச விட்டா தான் பிரச்சனை. சில பேர் என்கிட்ட வந்து, பாஸ்டர் இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் இந்த டீம்ல இருந்து எடுத்து என்ன வேற டீம்ல போடுங்க. உனக்கு தெரியாதப்பா, இந்த டீம்ல என்ன புத்தி இருக்கோ அந்த புத்தியோட 2 பேர் எங்க இருக்காங்க, அந்த டீம்ல இருக்காங்க. சில பேர் நினைச்சுக்கிறது நம்ம மனசோட அங்கதான் சேர்றாங்கன்னு. கொஞ்ச நாள் ஓடும். சில பேர் பார்த்தீங்களா அப்படியே நகையும் சதயமா அப்படியே வண்டி ஓடும். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஜோம் பண்ணிக்கிட்டோம், ஆண்டவரே இது ரொம்ப நாள் ஓடணும் ஆண்டவரே. ஏன்னா நெருங்க 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 என்ன ஆயிடுதுன்னா, ஒருத்தருடைய பலவீனங்கள் என்ன ஆயிடுது, வெளிப்பட ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்ல அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு நம்ம தெரிய ஆரம்பிக்குது. அப்புறமா பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி போன ஆளு அப்படியே இப்படி போயிடுவாங்க. எத்தனையோ பேரை நான் பார்த்துறேன். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, we want to build a common ground. சில பேர் நம்ம தம்பி நம்மள மாதிரி இருக்கணும், தங்கச்சி நம்மள மாதிரி இருக்கணும், அக்கா நம்மள மாதிரி இருக்கணும், அண்ணன் நம்மள மாதிரி, ஆசை இருக்கலாம். ஆனா அந்த ஆசைகள்லாம் என்ன பண்ணாது, நிஜத்துல நடக்கவே நடக்காது. நீங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆபீஸ்க்கு வாங்க, குடும்பத்துக்கு போங்க, எல்லா இடத்துலயுமே இந்த 3 காரியம் நிஜம். ஏங்க உண்மைங்க. உங்களுடைய மனைவி கணவன்லாம் வந்து நீங்க கல்யாணம் பண்ண அன்னைக்கு உங்கள் மேல் வைத்த அன்பு அற்றவர்களை கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் சொல்றது கேட்டிருக்காங்க, அழுதுறாங்க வந்து, மாஸ்டர் அன்னைக்கெல்லாம் எப்படி என் மேல உருகினா தெரியுமா, எப்படி என் மேல உருகினார் தெரியுமா, இன்னைக்கு ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி உட்காந்துருக்காரு பாஸ்டர், என்ன அந்நியன் மாதிரி பாக்குறாரு, என்கிட்ட என் மனைவி பேசுறதே கிடையாது, நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துடுது, நான் தொடர்ந்து வாழணுமா? இதாங்க உண்மை. வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது. எப்பவுமே ஒரு காலகட்டம் வந்த பிறகு ஒவ்வாமை போல மாறிடும். அந்த ஆரம்பத்தில் இந்த தீ பற்றி எரியாது, அனல் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஐக்கியத்தில் அப்படியே விடாய்த்து போன மாதிரி வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் கூட நமக்கு ஆவிக்குரியவர்களைப் போல சிந்திக்கவும் செயல்படவும் கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். அதான் டிஃப்ரென்ஸ். அங்கே தான் நம்ம நிறைய பேர் அந்த ஆளை மாற்றணும்னு ட்ரை பண்ணிருக்கோம். நம்முடைய செயல்களில் மாறணும். நிறைய பேர் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் த பெர்ஃபெக்ட் பார்ட்னர். தேர் இஸ் நோபடி லைக் தட். நீங்கள் தேடுறது வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன் தெரியுமா? நீங்களும் பெர்ஃபெக்ட் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் மனைவிட்ட 10 குறை சொல்லி நீங்கள் ரொம்ப மனசு வருத்தப்படுறீங்க. உங்கள் ஹஸ்பண்டை போய் கேட்டால் அவர் 10 குறை சொல்லிட்டு போவார். நான் பொதுவாக சொல்கிறது தான், இந்த கவுன்சிலிங்லாம் வரும்போது கணவன் மனைவி பயங்கர சண்டை பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. அப்போ நான் பொதுவாக என்ன பண்ணுறதுன்னா, 2 பேரும் வச்சு பொதுவாக சில காரியங்களை பேசிட்டு, சரி ஒருத்தர் வெளியே உட்காருங்கன்னு சொல்லிட்டு மனைவி உட்கார சொல்லிட்டு கணவன் வெளியே உட்கார ஒரு 10 மினிட்ஸ் நான் அவங்க கூட என்னன்னு கேட்குறேன் அப்படின்னா, ஏமா என்னம்மா சொல்லுமா என்ன நடக்குது அப்படின்னா, உட்காந்துருக்காருல பாஸ்டர், ஒரு பொல்லாத மனுஷன் பாஸ்டர், இந்த ஆளோட நான் 10 வருஷம் எப்படி வாழ்ந்தனே தெரியல, நானா கட்டி வாழ்றேன், வேற ஒருத்தினா 10வது நாளே கிளம்பி போயிருப்பா, பொல்லாதவன் பாஸ்டர், எப்படி ஊமுக்கு கும்பிட்டு போட்டான் பார்த்தீங்களா அவங்ககிட்ட வந்து, எப்படி பிரைஸ் லாட் போடுறாரு பாஸ்டர், இப்படிதான் ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற மாதிரி பாஸ்டர். சரி நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாயிடும். அவர் சொல்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி வச்சு, சரியம்மா நீ இப்போ வெளியே உட்கார, அவர் அனுப்பு, அவர் உள்ள வருவார். இந்த வெளியே ஒருத்தி உட்காந்துருக்கா பார்த்தீங்களா பாஸ்டர், பேய் பாஸ்டர், அவன் பேய், அவது பேய் தான் பாஸ்டர். அவன் வந்து அப்படியே நாடகம் போடுவா பாஸ்டர், நல்லவ மாதிரி 10 நிமிஷம் அவங்ககிட்ட பேச அவனை ஏமாத்திடுவா, அப்படி தேவதூத மாதிரி பேசுவா பாஸ்டர். ஐயோ அவளை வச்சுட்டு நான் எப்படிதான் வாழ்றேனே தெரியல அப்படின்னு இவர் சொல்லிட்டு போவார். ஆக மொத்தம் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான், குறை உள்ளவர்கள். ஆனால் நம்ம கண்ணில், நம்ம கண்ணாடியில் எப்பவுமே நம்ம ரொம்ப அழகாக தான் தெரியும். உண்மை. நம்ம கண்ணாடியில் என்னைக்காவது நம்ம கெட்டவன் வாய்த்தன்னு சொல்லியிருக்கோமாங்க?
அல்லது மற்றவங்களை சொல்ல விடுவோமா? சொல்லுங்க பாப்போம். நம்ம செய்யற ஒரு சாம்பார் கூட நம்ம கணக்குல வந்து உலக ரேஞ்சில் இந்த சாம்பார் தான் பெஸ்ட்னு நினைப்போம். பிள்ளைங்கிட்ட நம்ம என்ன மண்டையில் அடிப்போம், இந்த சாம்பார் உனக்கு உலகத்தில் எங்கேயுமே என்ன பண்ணாது, கிடைக்காதாம அழுவான் ஓன்னு. இதெல்லாம் ஒரு சாம்பாரா இது? ஆனா அந்த அம்மா எத்தனை வருஷம் ஆனாலும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உலகத்துல யாருமே என்ன பண்ண முடியாது. புருஷனும் பிள்ளைகளும் உட்காந்து அமைதியா சாப்பிட்டு இருப்பாங்க. டேய் அமைதியா சாப்பிட்றா, நாளைக்கு சாப்பாடு கிடைக்காம போயிட போது பயந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா அந்த பிரச்சனை அப்படின்றது அந்த அம்மாக்கு தெரியாது, தெரியும் விரும்ப மாட்டாங்க, யாரும் சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தின்னு சொல்லிருங்க, உப்பிட்டவரை உள்ளலம் நினைவுவாங்க. உப்பு கம்மியாச்சுன்னு போனா உப்பு ரொம்ப சாப்பிட்டா கிட்னி ப்ராப்ளம் வந்துருவாங்க. எதுவும் சொல்ல முடியாது, சாப்பிட்டு போயிடும். புருஷன் மட்டும் எப்படி நினைக்கிறீங்க? அவருடைய பார்வையில் அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆபிரகாம் மாதிரி தேவனோடு நான் நடந்துட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் ஃபீலிங்ல நடந்துட்டு இருப்பாரு. ஆனா அவருடைய வார்த்தைகள் சிலது ரொம்ப கடுமையா இருக்கும். அது புரிந்து கொள்ள முடியாது, எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னு. இதுதான் உண்மைங்க. ஐக்கியம்னு வந்துட்டீங்க அப்படின்னா உறவுகள் அப்படின்றது, கட்டுறது அப்படின்றது இந்த பெர்ஃபெக்ட் மேட்ச் எல்லாம் அப்படி கிடையாது. ஆவிக்குரியவர்கள் என்ன பண்றாங்கன்னா they understand. எல்லாருமே நம்மளை போல இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது, நமக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனாலும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து ஹல்லேலூயா ஒன்றாய் இருக்க தாழ்மைப்பட வேண்டியது அவசியம். அவங்களுக்கு விருப்பமா விட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு பிரியமா சகிச்சு கொள்றது, இதுதாங்க குடும்பம். நீங்க குடும்பம் நடத்துற எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், எப்படி உங்க மனைவி கணவன்லாம் அப்படி பெர்ஃபெக்ட் மேட்சில் அப்படி போறாங்களா? சரிங்க, கண்டிப்பா ஒரு வார்த்தை கண்டிப்பா சொல்லுங்க, என்ன பண்றது, கட்டிட்டேன் சகிச்சுக்கிட்டு போறேன் அப்படி தான் சொல்லுவீங்க. அதுதான் வாழ்க்கை. எந்த குடும்பமாயின்னு சொல்லுங்க, அப்படியே நான் அப்படியே பரவசத்தில் இருக்கேன் பாஸ்டர், பரலோகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்ற ஆளுங்க கை தூக்கம் பார்க்க நான் ஒரு தனியாக பேசுறேன். சொல்லுங்க பார்ப்போம். கதை புஸ்தகத்தில் இருக்கும் and they lived happily ever afterன்னு கதை புக்கில் வரும். ரியாலிட்டியில் வந்து அது கிடையாது. எத்தனை பேர் என்கிட்ட வந்து அழுதுறாங்க தனியாக வந்து, பாஸ்டர் நினைச்சாலே மனசு தாங்க மாட்டேங்குது, என்னப்பா இந்த பொண்ணையா நான் லவ் பண்ணேன் பாஸ்டர், 9 வருஷமா ஒரு காரியம் வெளிப்படுத்தல பாஸ்டர், நல்ல பிள்ளையா இருந்தா பாஸ்டர், ஐயோ இந்த 2 வருஷமா தூக்கம் கிடையாது பாஸ்டர், டிப்ரெஷனுக்குள்ள போயிருவோம் போல இருக்குன்றான். 9 வருஷம் லவ் பண்ணானா? என்ன சாமர்த்தியசாலிங்க இவ. 9 வருஷம் அவனை ஏமாத்தி நல்ல பிள்ளை மாதிரி நாடகம் போட்டு கல்யாணம் பண்ணவனே அடுத்த பகுதி காமிச்சா பாருங்க. இப்போ துண்டகானன் துணியகானன் ஓட ட்ரை பண்றான், எங்கேயும் ஓட முடியாது, அவ்வளவுதான் உட்கார், முடிஞ்சது கதை உண்டு. திஸ் இஸ் த ரியாலிட்டி. எல்லா ரிலேஷன்ஷிப், நீங்க ஆஃபீஸுக்கு போங்க, எல்லாரும் உங்களை போல மாற்ற முடியாது, எல்லாருக்கும் உங்களை பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது எல்லாரும் வேணாம்னு சொல்லுவாங்க. பட் யூ நீட் டு லேர்ன் டு லிவ் டுகெதர். அந்த இடத்துலையும் நான் வாழணும், நான் நிற்கணும், ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். எப்போ தெரியுமாங்க? நம்முடைய நடக்கைகள் ஆவிக்குரியவர்களாக இருந்தா ஏதோ சொல்லுது, தேவனை அறியாத புருஷனை கூட நல்ல நடக்கையினால ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில நல்ல நடக்கைக்கு நேரா என் வாழ்க்கை நடத்த எனக்கு கிருபை. எப்படி? ஐக்கியத்தை காத்துக்கோ. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், உங்க லைஃப்ல நீங்க அடிக்கடி ரிலேஷன்ஷிப்ஸை பிரேக் பண்ற ஆளா இருக்கிறீங்களா? சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க, உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்கல்ல, வாழ்க்கையில் எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாத்தையுமே அவங்க வந்து ருசி பார்த்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள 1% பேர் கூட சந்தோஷமா இல்லையா? they are not happy. they are not happy. இது ரொம்ப வேதனை என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் பெற்று அனுபவித்து அவருடைய சந்ததிகள் இருக்காங்க பாருங்க, பிள்ளைகள், அவங்க பெரும்பாலானோர் அவங்க நல்ல வாழ்க்கை வாழலையாம். பெரிய பெரிய கோடீஸ்வரருடைய பிள்ளைங்க ட்ரக் அடிக்டா இருக்காங்க, ரீஹாப்ல இருக்காங்க, மறுவாழ்வு மையங்கள்ல உட்காந்துருக்காங்க, படிக்க போறது கிடையாது, நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை கிடையாது, பல கேசஸோட உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளோத்தையும் சம்பாரிச்சு இந்த மனுஷன் யாரையோ ஏமாத்தி எங்கெங்கயோ கொள்ளையடிச்சு என்னென்னமோ சாதுரியமா வாழ்ந்து நடந்து சம்பாரிச்சு எல்லாம் சேர்த்து பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா லைஃப் எப்படி இருக்கு? ஒரே நாள்ல பல கோடிகளை சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க, பெரிய பெரிய மாளிகைகளில் வாழ்றாங்க, பெரிய சொத்துக்கள்லாம் வச்சிருக்காங்க. பணத்துக்கு வந்து கொஞ்சம் கூட குறைச்சல் கிடையாது, புகழுக்கு குறைச்சல் கிடையாது. ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை போய் பாருங்களேன், பர்சனல் லைஃப் எல்லாம் இழந்து உட்காந்துருக்காங்க. நிறைய பேருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா கட்டின மனைவி கட்டின புருஷன் கூட இருக்க மாட்டாரு, பிள்ளைங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா பணம் வந்து கட்டுக்கட்டா வச்சிருப்பாங்க, இத்தனாயிரம் சம்பாரிச்ச, இத்தனாயிரம் கோடி சம்பாரிச்சேன்னுவாங்க.
கடைசியில் எல்லாம் திரும்பி பார்த்தா இவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டேன், பேர் வாங்கினேன், புகழ் வாங்கினேன், பட்டம் வாங்கினேன், பதவி வாங்கினேன், நான் இவ்வளவு சொத்துக்களை சம்பாரிச்சேன், என்னப்பா உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிறேன்னு கேட்டா எல்லாம் மாயங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. சாப்பிடும் போது பக்கத்தில் உட்காந்து சாப்பிட கூட ஆள் கிடையாது, படுக்கும் போது பக்கத்தில் தூங்குறதுக்கு மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, பேசுறதுக்கு ஆள் கிடையாது. நம்மளை எல்லாருக்கும் பிடிக்காதுங்க. அதான் நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் இந்த 3 வார்த்தை உங்கள் செவுத்துல எங்கேயாவது எழுதி வைங்க, வீட்டில் போய் எழுதி வைங்க. Everybody will not be like me, everybody may not like me, everybody will not like what I like, but still I have to survive, I have to walk in unity. இந்த 3 காரியங்கள் நிஜம். எல்லாரும் நம்மை போல இருக்காமல் போகலாம், எல்லாரும் நம்மை விரும்பாமல் போகலாம், எல்லாருக்கும் நமக்கு பிடிக்கிறது அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இது உண்மையாக இருந்தாலும் நான் ஒரு மனமாய் வாழுவேன். ஹல்லேலூயா. அவங்க யார் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் பீப்புள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்பினவங்க, மாம்ச சிந்தை விட்டு வெளியே வந்தவங்க. சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க எல்லாரையும். சில பேர் பாருங்க, எதுல சேர்த்து விட்டாலும் யார்கிட்ட சேர்த்து விட்டாலும் 2 குறையோட தான் வருவாங்க. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க நல்லா இல்லை, அவங்க நல்லா இல்லை. ஏங்க யாருமே சரியில்லைங்க, யாருமே எல்லாருமே சரியாக தான் ட்ரை பண்ணுறோம். என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் என்னுடைய 24வது திருமண நாள். இன்றைக்கு 24 இயர்ஸ். என் மனைவிக்கு தான் அவார்டு கொடுக்கணும். என்னை சகிச்சுக்கிட்டு என்னோட டிராவல் பண்ணுறாங்க பாருங்க, அதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவார்டு கொடுக்கணும். என் மனைவிட்ட கேட்டிங்கன்னா அதை அப்படியே மாற்றி சொல்லுவாங்க, இவருக்கு அவார்டு கொடுக்கலாம். இதுதான் எல்லா குடும்பத்திலையும் உண்மை. அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பலவீனங்கள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் புறந்தள்ளிட்டு ஒரு மனமாக இருப்போம். அப்போ யாரா இருப்போம்னா ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்படுவோம். இதுக்கு என்ன அவசியம்னா தாழ்மையாக இருப்போம். பெருமையாக இருக்க வேணாம். நான் தான் உலகத்திலே சிறந்தவன், அப்பழுக்கற்றவன் நினைக்காதீங்க. நமக்குள்ளேயும் குறைகள் உண்டு.